இந்த ஒரு 4-5 நாளா தான் தெரியும். இதுவே எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எங்களால முடிஞ்சது ஒரு போருக்கு போட்டு கொடுத்துருப்போம். எந்த காசு தளபதி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் எங்ககிட்ட சொன்னது மக்கள் பணத்தை கொள்ளடிக்காம, மக்கள் பணத்தை நம்ம ₹1 திங்காம அவங்களுக்கு என்னவோ அவங்களுக்கு செய்யணுங்கிறதுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்காரு. நீங்க கேட்கறத விட இன்னும் அதிகமா செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு அதிகாரமும் ஒரு அதிகாரத்துல இருந்தாதான் எங்களால செய்ய முடியும். ஒரு அதிகாரத்துல இருந்த இது எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த ஒரு 4-5 நாளா தான் தெரியும். இதுவே எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எங்களால முடிஞ்சது ஒரு போருக்கு போட்டு கொடுத்துருப்போம். எங்க காசுல சரிங்களா? எங்களுக்கு தெரியாது. இது பெருசா யாரும் கொண்டு வரல. இப்ப நீங்க இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை பெருசாகும்னா பூதாகரம் இந்த பிரச்சனை எங்களுக்கு தெரியுது. இப்பயும் இப்ப வந்து மதியத்துல தண்ணி ஆட்டணுமா அப்படியே ஒரு மாதிரி கட்டி கட்டியா அந்த தண்ணி வரும். அந்த பேசுற அந்த உள்ள இருக்கிற கம்பி வந்து அது ஃபுல்லா துரு புடிச்சு அதுவே தான் மாத்தி அதுவே தான் கிளீன் பண்ணி அதுவே தான் போடுறாங்க. மதியத்துல தண்ணி ஆட்டும் போது அதுல வந்து நிறைய ஓட்டை சில்லி இதெல்லாம் விழுந்திருக்கும் போது அதுல தண்ணி போயிடும். ஆனா நாங்க வந்து மாங்குடி ஆட்டினாலுமே தண்ணி வந்து எங்களுக்கு தெரியாது. ஆனா வந்து திமுக கட்சி இந்த டைம் வந்தா மத்தவங்க குரல கேக்குதா இல்லையோ, ஆனா என்னோட குரல கேட்கும். நாங்க கேட்போம். நீங்க ஒவ்வொரு டைமும் என்ன வந்து சொன்னீங்க, எங்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு நாங்க கட்டாயம் கேட்போம். என்னாட்டம் இன்னும் இருக்கிறவங்களும் கேட்பாங்க. ஆனா அவங்க வந்து ஊருக்குள்ள இதுக்கு மேல நாங்க விட மாட்டோம். எங்களுக்காக அவங்க ஒண்ணுமே செய்யல.